யுகே யுகே. அப்போது எப்பெல்லாம் இந்த சிச்சுவேஷன் இப்படிலாம் டிஸ்டர்ப் ஆகிறதோ, அதர்மம் மேலே வருகிறதோ, தர்மம் கீழே போகிறதோ, அப்போ தன்னை தானே நான் ஆத்மானம் சிருஜாமின்னர். இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லுவோன்னா, சாதாரணமாக இந்த அவதாரத்துக்கு நிறைய லட்சணங்கள்லாம் இருக்குது. அத்தனை லட்சணங்களும் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இயற்கையின் ஒழுங்குப்பாட்டுக்கு இடையூறு ஏற்படுகின்ற பொழுது இயற்கையே தன்னுள் இருந்து ஒரு ஆற்றலை தோற்றுவித்து தன்னுடைய இயற்கை இயல்புக்கு விரோதமாக இருப்பதை அழிப்பது எதுவோ அதுதான் அவதாரம். புரியுறதா? பாருங்க. எப்படின்னா, இப்போ கண்ணில் ஏதோ ஒரு தூசி விழுந்துவிடுது. தூசி விழுந்ததுன்னு சொன்னால் அந்த தூசியில் அந்த கண்ணில் ஒரு நீர் வருது, அந்த தூசியை வெளியே தள்ளுகிறது. இயற்கையின் ஒழுங்குப்பாட்டுக்கு இடையூறு நேருகின்ற பொழுது இயற்கையே தன்னுள் இருந்து ஓர் பேராற்றலை தோற்றுவித்து தன்னுடைய இயற்கையின் இயல்புக்கு இடையூறாக இருப்பதை நீக்குகிறது. அதுவே அவதார். சுவாமி விவேகானந்தர் அதில் தான் வர்றார். ஏன்னு கேட்டால், அப்படி ஒரு பவர்ஃபுல் பர்சன், டிவைன் பர்சன். பவர்ஃபுல்னால் வெறும் இந்த பவர் இருந்தால் போகாது. இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி எவ்வளவு தபஸ் பண்ணுறார். இந்த கண்ட்ரியில் ராஜ்யம் நடத்துகிறதே மகா தபஸ் இல்லையா? அவர் கொஞ்சம் என்னத்துக்கு இவங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம அனாவசியமாக பேச்சு வாங்கின்னு இருக்கணும். நமக்கு பாட்டு போயிடலான்னு சொல்லி ஏதோ மடத்தில் போய் எங்கேயோ போய் உட்காந்து விட்டால் என்ன பண்ணுறது? பேசலாம். தூற்றுவது ரொம்ப சுலபம். யாராவது தூற்றுறாங்களே தவிர தீர்வு சொல்கிறானா ஒருத்தனாவது? சொல்யூஷன் சொல்கிறானா ஒருத்தனாவது? திட்டத்துக்கு மாத்திரம் தெரியுமே தவிர தீர்வு சொல்ல தெரியாது. இது இந்த திட்டிட்டு ஒருத்தரை திட்ட தெரியும், ஒரு தப்பு மாத்திரம் சொல்ல தெரியும். ஆனால் அதுக்கு சொல்யூஷன் இப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி செய்கிறேன்னு சொன்னால் அந்த சொல்யூஷன் அவர் ஏற்றுப்பார், கரெக்டாக இருந்தா. அப்பேற்பட்டவர் தான். ஹீ இஸ் ஸோ ஹானஸ்ட். என்ன சந்தேகம் அதில்? அதான் தாங்க முடியல பாவம். தர்மத்தை கண்டு அதர்மம் பொங்குகிறது. தர்மத்தை கண்டு அதர்மம் பொங்குகிறது. அதர்மம் பொங்கினா என்னன்னா, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும், அதுக்கு நிரூபணம் இது நடந்துட்டு இருக்கிறது. இந்த தர்மம் மறுபடியும் வெல்ல வேண்டும். தர்மம் மறுபடியும் வெல்ல வேண்டும். அதுதான் இப்போ நாம் இந்த இடத்துல சிந்திக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் அருள் புரியட்டும். அந்த நரேந்திரன் இந்த நரேந்திரனுக்குள் நன்றாக வியாபிக்கட்டும். கரெக்ட் தானே? சாஸ்திரத்திலே இப்போ பாருங்க, நரேந்திர தாமோதர தாச மோதிங்கிறது அவங்க கம்யூனிட்டி பேர். நரேந்திர தாமோதர தாச அதான் ஃபுல் நேம். நரானாம் இந்திரஹா நரேந்திரஹா, மக்களின் தலைவன் பேர் வீட்லேயே வச்சுட்டாங்க ஆரம்பத்திலேயே.